அந்த பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அமிர்தா அர்ஜுன் ஜோடி மேல கெட்ட பார்வை விழ வாய்ப்பே இல்லை. நீங்க நிம்மதியா இருங்க. நாளைக்கு நடு ராத்திரி வரைக்கும் நான் மனுஷியா தான் இருக்கணுமா? அந்த சித்தையா நான் பொக்கிஷமா நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நான் இழந்துடுவேன்னு சொன்னானே, அவன் சொன்னது நாகமணிய பத்தியா? விஷ்ணு பாபா, கர்ணா, கடகடன்னு நடந்து வாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஆச்சு. அவன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நாகமணி எப்படியாவது நம்ம கைக்கு வந்தாகணும். பாபா பாத்தீங்களா? நாகமணியை சுமந்துட்டு இருக்கிற சிவலிங்கம் எவ்வளவு பிரகாசமா ஜொலிக்குதுன்னு பாத்தீங்களா? அப்படின்னா அந்த பொக்கிஷமான பொருள் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே பாபா? அப்படியா? இந்த தருணத்துக்காக எத்தனை எத்தனை வருஷங்கள் நான் கடுமையான தவ இருந்திருப்பேன். என் கடும் தவத்துக்கு சரியான பலன் கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்படி நிக்கிற உன்னுடைய இந்த பக்தியோடைய வேண்டுதல் உன் காதுல விழுந்துருச்சுங்க.
பாபா, இந்த மாதிரி 1000 தடங்கல்கள் வந்தாலும் நம்ம தடுமாறக்கூடாது. நம்ம பாதையில எந்த சக்தி குறுக்கிடுதுன்னு நானும் பார்த்துடுறேன். என்ன ஆனாலும் இன்னைக்கு மட்டும் நம்ம இதுல பின்வாங்கவே கூடாது. வாங்க பாபா. நெல்லு விஷ்ணு, நெல்லு. இப்ப அது கிட்ட போனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. சூரியன் அஸ்தமிச்சாச்சு. நாளைக்கு காலையில சூரியன் வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்துதான் ஆகணும். ஏமா, நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு எல்லா சாஸ்திரங்களும் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. வளையல் சாஸ்திரம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா மத்த எல்லா சாஸ்திரங்களையும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஹேமா, இந்த நேரத்துல வளையல் சாஸ்திரமா? ஆமாங்க. பொதுவா பொழுது போனதுக்கு அப்புறம் இந்த வளையல் சாஸ்திரம் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அர்ஜுன் அமிர்தா நட்சத்திரப்படி இன்னைக்கு இந்த நேரம் தான் சரியா இருக்குன்னு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தாங்க. அதனாலதான் வளையல்காரருக்காக காத்துட்டு ஓ, இருக்கோம். அப்படியா? சரி, அப்படியே பண்ணலாம். அப்புறம் வந்தவங்க எல்லாரும் ஓய்வு எடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சா? அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வரேன். அது சரி பாட்டி, இப்ப ஏதோ வளையல் சாஸ்திரம்னு என் காதுல விழுந்துச்சு. வளையல் சடங்கு பண்ண போறீங்களா? ஆமா சித்ரா. ஆமா சித்ரா, வளையல்காரர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வாவ், ஒரே வருஷத்துக்குள்ள 2 தடவை வளையல் சாஸ்திரமா? கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் மயூரி, கேட்டிய விஷயத்த? வளையல்காரர் வந்திருக்காரு. வா, வளையல் போட்டுக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்களே போட்டுக்கோங்க, நான் வரல. ஏன் மயூரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வளையல் வேண்டாம் குங்குமம் வேண்டான்னுகிட்டு பொண்ணா லட்சணமா வந்து வளையல போட்டுக்கோ. அம்மா, ஓ, வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஆ. வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், பாய விரிச்சு போடுறோம். இல்ல பரவாயில்லம்மா, இப்படியே போதும். இந்த பாருங்க, நாளைக்கு எங்க வீட்ல என் பேரனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பந்தக்கால் பூஜை பண்ண போறோம். அதுக்கு உகந்த மாதிரி வளையல் காட்டுங்க. தாராளமா கொடுக்கறேன். இங்க பாருங்கம்மா, எல்லா ரகமான வளையல்களும் இருக்கு. இது ஜெய்ப்பூர்ல இருந்து வரவழைச்ச வளையல். இது திருப்பதியில இருந்து வரவழைச்சது. இந்த வளையல் கர்நாடகால இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஏ சித்ரா, அமிர்தா அர்ஜுன் எங்க? அவங்கள போய் முதல்ல கூட்டிட்டு வா. அர்ஜுன், அவன் ரூம்ல இருக்கான், நான் போய் கூட்டிட்டு வரேன்.
சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சூரிய வெளிச்சத்தோட உதவி இல்லாம நாகமணிய சிவலிங்கத்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறது நடக்காத காரியமாச்சு. சூரிய உதயமான வரைக்கும் காத்திருக்கணும். இந்த துஷ்டர்கள் வேற இங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. நாகமணி மேலே இந்த பாவிகளுடைய கெட்ட நிழல் படுறதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் அதை எடுத்தே ஆகணும். நாகமணிக்கு இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாம கையை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாபா. இந்த ராத்திரி முடியவே முடியாது போல இருக்கே. நாகமணி மிகப்பெரிய மகிமையுள்ள ஒரு அரிய பொருள். அது நம்ம கைக்கு கிடைக்குங்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த காத்திருத்தல் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆத்திரங்கிறது மனுஷனோட மிகப்பெரிய எதிரி கர்ணா. பாபா அங்க பாருங்க, அங்க யாரோ ஓடுற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ நம்மளை யாரோ பின்தொடர்றாங்கன்னு தோணுது. அங்க 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 பாருங்க. யார் அது? யாரு? பாபா வாங்க அங்க போய் பார்க்கலாம். வாங்கப்பா. அப்பா இங்க யாருமே காணுமே. ஆனா நம்மளை யாரோ பின்தொடர்றாங்கன்றது உண்மைதானே? இந்த நடுராத்திரியில, அதுவும் இந்த காட்டுக்குள்ள, மனுஷ நடமாட்டமே இல்லாத இடத்துல வேற யாரு இந்த இடத்துல நடமாடுவாங்க? அந்த நாகராணியா தான் இருக்கணும். நாகராணியா? ஆமா கர்ணா. அவ தன்னோட போராட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டா. எனக்கு நல்லா தெரியும், அவ நிச்சயம் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கா. அவ எங்கேயோ தூரமா எல்லாம் இல்ல, இங்க இங்க எங்கேயோ பக்கத்துலதான் ஒளிஞ்சிருந்து நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், இப்படியே நாம இன்னும் ஆழமா தேடுனா நிச்சயமா நம்ம கைக்கு அவ கிடைச்சே தீருவா. வாங்க தேடலாம். அநேகமா இப்பதான் முதல் முறையா நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன்.
இது வரைக்கும் வெறும் வெறுப்பு, கோபம், பழி மட்டும் நிறைஞ்சிருக்கிற என் மனசு எவ்வளவு இனிமையான உணர்வுகள் வந்திருக்கிறது. இதுதான் முதல் தடவைன்னு எனக்கு தோணுது. என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு சந்தோஷமா நான் என்னைக்குமே இருந்ததில்லை. மனித உலகத்துடைய இந்த வாழ்க்கை நாகலோகத்துடைய அந்த வாழ்க்கையை விட நிறைய வண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையில ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சுவாரஸ்யம் இருக்கு. இத்தனை நாளா எனக்கு தெரியாத இந்த சந்தோஷம் இனிமே நிரந்தரமா என் வாழ்க்கையில இருக்கணும்னு ஆசைப்பட்டா தப்பா இருக்குமோ? இருக்காதே. எனக்கு இப்ப ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷமான தருணங்களை நிரந்தரமா என்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆனந்தத்தை கிடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இதனால என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டும். என்ன பிரச்சனை வருதோ வரட்டும். ஏய் நாகராணி, எங்க இருக்க? இந்த பைரவன் கூட இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடி எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற குருட்டு நம்பிக்கையா? வா, வெளியில வா. இனி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்தரலாம். வா நாகினி, நீ எப்படிப்பட்ட மாயாவின்னு எங்களுக்கும் தெரியும். எந்த மாய சக்தியை வச்சுக்கிட்டு எங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியோ அந்த மாய முகத்திரிய கிழிச்சு எரிஞ்சிட்டு எங்க முன்னாடி வா. அப்ப நீ ஒரு தைரியசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். எங்கேயோ ஒளிஞ்சிருந்து கண்கட்டி வித்த காட்டிட்டு இருக்கே, நீ என்ன கோழையா? வா வெளியே. ஏன் நாகராணி, எங்க சித்தப்பாவை கொன்ன மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எங்களை கொல்ல முடியாது. இப்போவும் முன்னாடி இருக்கிறது எதிரிகளோட திரிவேணி சங்கமம். வா, எங்க இருக்க? வா, ஒரு கை பாத்திரலாம். உன் திறமை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வா.